உள்ளத்தை கொள்ளை கொண்டதுனாலே அப்போ ஒரு பொருளை களவெடுக்கிறவனும் அந்த பொருள் மேல ஆசைப்பட்டு தானே களவெடுக்கிறான். ஆமா. அப்ப உள்ளங்கவர் அப்படின்னு போட்டார் வரி. அந்த இடத்துல சென்டென்ஸ் பண்ணி போடுற நேரம் உள்ளங்கவர். நகுலவதி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் நகுலவதி. உங்களோட மியூட்டை எடுத்துட்டு வணக்கம் சர்மாண்ணா. வணக்கம். சர்மாயாவும் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய காலை வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். இனிய காலை வணக்கம் ஐயா. அப்படியே இருக்கிறீர்கள்? வணக்கம், வாங்கோ. வணக்கம். நிறைய பேர் இருக்கிறீர்கள், சந்தோஷம். நான் அன்றைக்கு ஒரு கோயில் ஒன்று புதுசா வருதுன்னு சொல்லி காட்டின சவுத் எண்டில் அந்த கோயிலுக்கு போயிருந்தேன் நான். சொன்னீங்க போயிட்டு வந்தோம்னா கோயிலா, முருகன் கோயிலா, அம்பாலா? போன கிழமை தான் காட்டினான், ஒரு லீவ்லெட் காட்டியிருந்தேன். வாணிமோனம் காட்டின்னு கேட்டு அனுப்ப தெரியாது. அது சிவன் கோயில் லிங்கம் தான் வச்சுக்காங்க, பெரிய லிங்கம் ஒன்று வச்சிருக்காங்க. சிவலிங்கம் திருக்கோணேஸ்வரர் ஆலயம் என்று பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு நிறைய நிறைய திருவண்ணாமலை ஆக்களை பார்க்கலாம் அங்கே போனால். எல்லாருமே திருவண்ணாமலை ஆக்களா இருக்கிறாங்க. நல்ல நிறைய அந்த பெயரை வைத்தார்களோ இருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல, தேவாரத்திலே கோணமாமலை அமர்ந்தாரே. அப்போ நிறைய ஈஸ்வரங்கள் இருந்தாலும் கோணேஸ்வர, நகுலேஸ்வர, முனீஸ்வர, வாரிவனேஸ்வரம் சாவகச்சேரி, அப்புறம் முனி கோணேஸ்வர, நகுலேச, முனீஸ்வர, வாரிவனேஸ்வரர், இப்படியாக 5 முன்னியமாக சிவாலயங்களே குறிப்பிட்டுள்ளது தட்சிண கைலாச புராணத்தில். திருக்கோணேஸ்வரம், நகுலேஸ்வரம், திருக்கோணேஸ்வரம், கேதீஸ்வரம் இருக்கு. ஆனாலும் இடையில ஒன்று நாங்கள் சேர்த்துக் கொள்ளவனும் வாரிவனேஸ்வரர் சாவகச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேரா இருக்கிறது ஒரு சிவன். உயரம் நல்ல பெரிய சிவலிங்கம் கொண்டு வைத்திருக்கிறார்கள். ஒரு அம்மனும் நல்ல துர்க்கையில் பார்த்தா அது புவனேஸ்வரி மாதிரி இருந்தது. நல்ல உயரமான சிலைகள் வைத்திருக்கிறார்கள். இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கும்பாசம் முடிஞ்சு இப்ப மண்டலாசல் இருக்கிறது. உங்களுக்கு சற்று உடனே சரியில்லையோ தடிமனா? அது இப்போ கலகாலமா இருக்கு, இன்னும் போக மாட்டேன்றது. கருஞ்சீரகத்தை எடுத்து ஒரு சின்ன ஒரு துணியில சுற்றி போட்டு இப்படி நல்லா முறுக்கி போட்டு இழுத்து வர இருமல் சளி எல்லாம் போய்விடும். கருஞ்சீரகம் அப்படி கருஞ்சீரகம் ரசம் வச்சு சாப்பிடலாம். ரசம் தான் கூடிய அளவு லண்டனை பொறுத்த வரைக்கும் பாவிக்க வேணும், உடம்பு ஹெல்த் அண்ட் சேஃப்டிக்கு. யாரும் வராங்களான்னு பார்ப்போம். சர்மாயாவுடைய கேள்விகளை தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். அப்ப அந்த சிவாலயம் கோபுரம் எல்லாம் கட்டி இருக்காங்களோ? இல்ல ஐயா, அது சும்மா ஒரு சும்மா சின்ன மண்டபம் மட்டும்தான், கோபுரம் இல்ல. ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு இடத்தை வாங்கி கட்டி இருக்கிறாங்க. இனிதான் கோயில் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். தனியா லிங்கம் மட்டும்தான் வச்சிருக்கிறார். லிங்கம் இருக்கு, விநாயகர் இருக்கு, முருகன், பிறகு அம்மன் இருக்கு, நவகிரகங்களும் இருக்கு. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இப்படி கோயில்களை கட்டி கொண்டு வரும்போது சிறப்பாக மக்கள் பணியும் மகேசன் பணியுமாக செய்ய வேண்டும். அதுக்கு வீட்டுக்கு வீடு கோயில் இருந்தா எந்த கோயிலுக்கு போறது ஐயா? எல்லாத்தையும் காசு சொல்லி எல்லாரும் கொடுக்கவா செய்யறாங்க. என்ன விஷயம்னா அங்க காசு இருக்கு, எல்லாத்தையும் பர்ஸ் இருக்குன்னு எல்லாருமா கொடுக்குறாங்க. அதுதானே. அதாவது இறைவன் என்பது இறங்க வேணும். இந்த மனசுல உங்கள்ட்ட இல்லையோ உங்களால இறங்கி ஒரு 5 ரூபா நீங்க கொடுத்தா போரும். இந்த நடுவரல் பாருங்க பெரிசா இருக்கு, பாத்தீங்களா? ஆனா ஒரு சதத்துக்கு வெத்தலைக்கு கூட சுண்ணாம்பு தடவாது. அப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறார்கள், சரிங்களா?
ஐயா பாயிண்ட்டுக்கு எங்கேயோ போய் பிடிச்சிட்டேன். என்னம்மா ஐயா, சிறப்பு ஊரிலே சிறப்பு. 1000 பேர் இருந்தாலும் 1000 பேர் இறைப்பணியும் தெய்வப்பணியும் தொண்டரும் கொடுக்க மாட்டாங்க. அன்பு நல்ல உள்ளங்கள் அதுதான் கொடுத்தாங்க. அள்ளி கொடுக்க தேவையில்லை, திடீர்னு கிள்ளி கொடுத்தா போடும். அதே 10 பங்கு ஆயிடும். 10 பேர் 10 ரூபா கொடுத்தா என்னாச்சு? இது ஒரு ஆள்கிட்ட 25 ரூபா வாங்குறத விட 10 பேர் 10 ரூபாய கொடுத்தாச்சானாக்கா 1000 ரூபாய்க்கு மேல வந்துடும் நித்தியம். அதான் இந்த பவளமல்லி மரம் நித்தியம் பூ விழுந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் 365 நாளும் பூக்கள் குறையாது. சொல்லுங்க. நல்ல ஒரு நிறைய பூக்கள் வரும், ஆனா காலையிலேயே விழுந்துடும். அதுதான் அது முதல் நாளே தேவேந்திரன் எல்லாத்தையும் மணந்து அந்த பூசைகளை தள்ளி விட்டுட்டு போயிடுவான். தேவேந்திரன் என்று சொல்லக்கூடிய தேவதைகள் இரவு 12 மணிக்கு மேலதான் சில மரங்கள் பூக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த காட்டு மல்லின்னு ஒன்று இருக்கு. அந்த காட்டு மல்லியும் இரவு 12 மணிக்கு மேலதான் விரியும் மரம். ஆனா காலையில பாத்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கும். அப்படி மனம் அந்த காட்டு மல்லி. பூக்களிலேயும் தேவர்கள் இருக்கார்கள், பூக்களிலேயும் அசுரர்கள் இருக்கிறார்கள். மல்லிகையில பல வகைகள். இப்ப காட்டு மல்லி என்பது ஊசி மல்லி என்று இருக்கிறது, அடுக்கு மல்லி இருக்கிறது, குண்டு மல்லி இருக்கிறது, பவள மல்லி. மாவட்டபுரத்துல பக்கத்துல சில பூக்கள் மல்லிகைப்பூ மாதிரித்தான் இருக்குது. ஆனா மனமும் 5 நாள் அந்த பூ அப்படியே காஞ்சி போச்சுன்னு வீசினாலும் சுகந்த மனமாக இருக்கும். அப்படி எனக்கு தெரிஞ்ச மனோரஞ்சித பூ என்று சொல்ற ஒன்று இருக்குது. பச்சையாக, பச்சை என்றால் இளம் பச்சையாக, வெள்ளையும் பச்சை போல் இருக்கும். அது பூப்பதே அறியுது அது. ஆனா அது அந்த கண்டியில நாங்கள் இருந்த வீட்டுல இருந்தது. அது அந்த பக்கம் மலைநாட்டு பக்கத்துல தான் வரும். குளிர்கால குளிர் உள்ள இடங்கள்ல அது கிட்டத்தட்ட 1-1.5 மைலுக்கு வாசம் வீசும். அந்த பூவை எடுத்து நாம் மனசுல என்ன நினைக்கிறோமோ, சாம்பார் ரசம் ஒன்று நினைச்சோம்னா அந்த மனம் வரும். மனோரஞ்சிதம். மனசிலே நினைப்பதை அது சொல்லும். மனோரஞ்சிதம். அது தண்ணியில போட்டு தண்ணியை தெளிச்சுட்டு தண்ணி வாசமா இருக்கும். அப்படி ஒரு எங்கட வீட்டுல சர்மானா பாரியாத பூ இருக்கிறது. அதுவும் சரியா நல்ல வாசம். அந்த கிட்ட அந்த நாங்கள் வாசலு கிட்டதான் இருக்கிறது. அந்த கேட்டை திறந்து வாசலடியில பூ ஆயிடுற மற்ற பூ ஆயிடுற நல்ல வாசமா இருக்கும். பாரிஜாத பூ என்பதுதான் சிவலிங்க பூவா? ஆமா, அது வேற. அது வேற. சிவலிங்க பூ வேற, பாரியாதம் வேற. சிவலிங்கம் மேல உள்ளுக்கு ஒரு சிவலிங்கம் மேல இப்படி நாகம் மாதிரி ஒன்று வந்து உள்ளுக்கு ஒரு சிவலிங்கம் நாகலிங்க பூ. பாரிஜாத குணாதித்ய பாதாப்யாயை நமோ நமஹான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாளுக்கு 108 ஒவ்வொரு பூக்களாலையும் சொல்லப்பட்டு பாரிஜாத குணாதித்ய பாதாப்யா அம்பாளுக்கு அப்படி பூக்களாலே சஹஸ்ரநாமம் பண்ணும் போது அம்பாள் சந்தோஷப்படுவாளாம். சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 3 மாசமும் நம்மளோட சர்மாயா சொன்ன மாதிரி எல்லா பூக்களும் பூத்து அப்படியே குலுங்கக்கூடிய காலங்கள், வசந்த காலங்கள். பூக்களை பற்றி பேசுறாங்க ஒரு கேள்வி. இப்ப இந்த அலரிப்பூ, பாதிரிப்பூ சொல்லி இருக்கு, தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அலரிப்பூவும் தெரியும், பாதிரிப்பூவும் தெரியும். பாதிரிப்பூ என்பது வெள்ளையாக நீளமாக இருக்கும் அந்த இதழ்கள். அதுவும் அலரி வகையை சார்ந்த. இதெல்லாம் பூசை கெடுக்க கூடாது என்று சொல்லி பலரால் பேசப்படும் ஒரு விஷயம். உண்மைதானா ஐயா? அது சரிதானா? இல்ல, அதாவது பூக்களிலே பகலிலே பூக்கிற பூக்கள் பூசைக்கு பூரா எடுக்கலாம். ஆக இரவிலே பூக்கும் பூக்களிலே பவளமல்லி, காட்டு மல்லியை தவிர மற்ற பூக்களை யாரும் எடுக்க மாட்டாங்க. இந்த நீங்க பாத்தீங்கன்னா சரஸ்வதி பூஜைக்கு செங்கழு நீர் பூ, நீங்க சொல்றது செங்கழு நீர். இந்த வீடுகள்ல எல்லாம் கார்டன்ல எல்லாம் சின்ன சட்டியை வச்சு, இங்கே இல்ல நம்ம ஊர்ல
2 கிழங்க போட்டு விடுவாங்க. அதுல 4 இலையா ரவுண்டா வரும் தாமரைப்பூ இலை மாதிரி. அப்புறம் பாத்தீங்கன்னா நீலம். இல்லை செங்கல் நீர் அது தண்ணிக்குள்ள வரும். இது இந்த பாதிரி பூன்னு சொல்லுவாங்க. அது அலரி வகை தான் அது. வேலியில் இருக்கும் நீளமான இலை, சரியான பால் வரும். சும்மா தொட்டு அந்த நிகத்தலைக்குள்ளாலே பால் வடியும். அந்த மாதிரியான ஒரு மொத்தமான ஒரு சும்மா தண்ணியை பிடிங்கி வச்சாலும் வந்துடும் அது. அது பூக்களை பத்தி நான் பேசும்போது நிறைய இருக்கு ஐயா. அப்ப அந்த அலரி வந்து பூஜைக்கு எடுத்துக் கொள்ளலாமா? அதாவது இந்த தனியா எடுக்க கூடாது. இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு 108 பிள்ளையார் சதுர்த்திக்கு 21 புஷ்பங்கள் 21 வில்வங்கள் சொல்றாங்க தானே, அதுல கலந்து எடுக்கலாம். இப்ப துளசிய தனியா பிள்ளையாருக்கு பூஜை பண்ணக்கூடாது. ஆனா 21 ஏகோடாருக்கும் சரி 10 புஷ்பத்துல பூஜை பண்ணலாம். சிவபெருமானுக்கும் துளசி பூஜை பண்ணக்கூடாது. அதே மாதிரி வில்வத்தை பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுவாங்க கலந்து, அதாவது கதம்பம். அதனாலதான் இந்தியாவில சில இடங்கள்ல பூ மாலை கட்டும்போது கதம்ப மாலை கட்டி விடுவார்கள். குற்றம் இல்லை, கலந்தால் குற்றம் இல்லை. தனியாக பூஜை பண்ணுவது விரும்பத்தக்கது அல்லன்னு சில புஸ்தகங்களை போட்டிருக்க. அதான் மந்திர புஷ்பம் சொல்லும் போது எல்லா புஷ்பங்களையும் கையில ஐயில வச்சு கொண்டுதானே யோபாம் புஷ்பம் வேதா. இப்ப துளசி வந்து பூஜைக்கு எடுத்துக்கொள்கிறார்கள் சேர்த்து கதம்பமாக சொல்லுவாங்க. அப்ப அது அர்ச்சனை பண்ணுவதற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றால் அதே வீட்டில் வச்சு வழிபடுகிறார்கள். அதாவது துளசி மாதா என்பது ஒரு அம்பாள், சீதா தேவி மாதிரி லக்ஷ்மி தேவி மாதிரி துளசி அம்பாள். துளசி அதாவது சர்வ ரோகங்களை நீக்க. அந்த துளசியையும் பத்தியும் துளசியும் சங்கும் ஒன்னாதான் இருக்கணும், பிரிக்க கூடாது. துளசி வந்து அம்பாள், சங்கு வந்து மகாவிஷ்ணு. அதனாலதான் துளசி தீர்த்தத்தை நீங்க விஷ்ணு கோவில்ல பாத்தீங்கன்னாக்கா துளசி தீர்த்தத்துல போட்டு 2 பச்சை கற்பூரம் போட்டு சங்கால தீர்த்தத்தை கொடுப்பார்கள் குடிக்கிறது. இப்ப நீங்க சொல்றது வந்து அந்த விஷ்ணு துளசி அந்த கருந்துளசி 3 துளசி இருக்கு ஐயா. ஒன்று துளசி, அது கொஞ்சம் வெள்ளையா இருக்கும். கருந்துளசி நீளமா இருக்கும். நாய் துளசின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து வீட்டுல அந்த கொசு வராம இருக்கிறது கட்டி விடுவாங்க. நாய் துளசி அது சும்மா எல்லா இடத்துலயும் பெறும் அது. ஆனா இந்த சும்மா இந்த துளசி கருந்துளசி வந்து சில வராமல், அது எல்லாத்தையும் வெறுமனு சில வச்சா வராமலும் போய் அதுக்கு துளக்கெல்லாம் இருக்கக்கூடாது, வராது அப்படிலாம் இருக்குது அந்த துளசி. அதுக்கெல்லாம் அதனாலதான் யாரும் தொட விடாமல் ரொம்ப கவனமாக தினம் காலையில் எழுப்பி குளிச்சு தண்ணி கொண்டு விட்டு சந்தனம் குங்குமம் சாத்தி விளக்கேற்றி துளசி ஸ்தோத்திரம் இருக்கு, அதை படிப்பார்கள். அடி லட்சுமி ஸ்தோத்திரம் படிப்பார்கள். படிச்சு அந்த துளசியை வழிபாடு செய்து கொண்டு வருவார்கள். அது கதிர், அதாவது அதிலிருந்து பூக்க விடாமல் கிள்ளி கிள்ளி கொண்டே வந்தால் ஒரு ஆள் ஒசரத்துக்கு வந்துடும் ஐயா. பூக்கள் வர ஆரம்பித்தால் கிள்ளி விடணும். அப்படி இல்லாட்டி அது சின்ன வயசுலயே கிளவியா போயிடும். சில இடங்களிலே பாத்தீங்கன்னா ஒரு ஆள் 2 வருஷத்துக்கு துளசி இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா பக்குவமாக துளசியை வளர்ப்பதின் காரணம். துளசி மாடம்ன்றதெல்லாம் இப்ப குறைஞ்சி வச்சு முந்தையெல்லாம் நிறைய இனமான வீடுகள்ல இருக்கும். ஐயர் வீட்டு எல்லாம் இருக்கும், துளசி மாடம் இருக்கும். வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு தானே துளசி மாடம். பூசை பண்றது, விளக்கு வைக்கிறது, காலையும் மாலையும் கருத்துடன் ஆசாரத்துடன் சொல்வது போல சாயந்திரமானால் அதுக்கு துளசி மாடத்துக்கு ஒரு விளக்கும் வைப்பாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்த புஷ்ப மாலையெல்லாம் அதுல சாத்துவாங்க. துளசி வந்து ரொம்ப ஒரு சிறப்பான இது. துளசிய பத்தி நான் அடுத்த வாரம் உங்களுக்கு இந்த துளசி செடி எப்படி வந்தது, இந்த சங்கு எப்படி வந்தது என்ற கதைகளை நான் அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்லித்தரேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் தர்மாண்ணா. வணக்கம் செல்வி அவர்களே. நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஐயா. நேற்று வேல்ஸுக்கு போனதால இரவுதான் வந்தோம். கொஞ்சம் உடம்பு அலப்பாக இருக்கிறது. ஆனால் சிறப்பாக சென்று நல்ல தரிசனம் செய்துவிட்டு வந்திருக்கிறோம். உங்களுடைய அந்த எந்த ஆலயத்தினுடைய படம் போட்டிருக்கிறீங்க?
வேல்ஸ் கோயில் இந்த நேற்று வேல்ஸ் முருகன் நான் தான் கும்பாபிஷேகம் செய்தது. ஓ ஆமா, நிறைந்த மக்கள் கூட்டம் ஐயா நேற்று. அதான் பார்க்க தெரியுது. பேங்க் ஹாலிடே என்றபடிய எண்ணப்பட்ட மக்கள் விடிய அந்த ஆயிட்டு சொச்ச பூசைக்கு போனாங்க. அந்த வெள்ளக்காரர்கள் செய்யற பூசையே ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியா, ஓமையா, உண்மையா உண்மையா, உண்மை உண்மை உண்மை. ரொம்ப நிசப்தம், சாந்தம், பத்மாசரசம், சசிதரம். அதாவது அந்த கோயில் என்பது ஒரு ஊசி போட்டா சத்தம் உள்ளில வரும். இப்ப அவ்வளவுக்கு கொஞ்சம் சத்தங்கள் வருது ஐயா. நான் அவர்கள் சொல்லி அதை அடக்கி விடுவார்கள். மத்தியானம் வேலுக்கு அபிஷேகம் நடந்தது, அதை பார்த்து விட்டு வெளிக்கிட்டு விட்டோம் ஐயா. ரொம்ப நல்லா இருக்கு. நானும் மகளும் சேர்ந்து அங்க 10-25 நாள் கேம்ப் போட்டு கும்பாபிஷேகம் பண்ணோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாள் கணபதி ஹோமம் காலையை தொடங்கி சாயந்தரம் வரைக்கும், அப்புறம் நவகிர ஹோமம், அப்புறம் வாசு சாந்தி, மிருத்யுங்கிரகணம், அங்குரார்ப்பணம், ரட்சாபந்தரம் அஞ்சு கடஸ்தானம் பண்ணி பெரிய யாகசாலை கட்டி இந்த வெள்ளக்காரங்கள்லாம் நல்ல உதவி அந்த கோயில் கும்பாபிஷேக நேரத்துல. நல்ல அழகா இருக்கிறது ஐயா. மனதுக்கு ஆனந்தமாகவும் அமைதியாகவும் நிறைந்த கோயில் மண்டபத்தை பாத்தீங்களா எவ்வளவு வடிவா வச்சிருக்காங்க. ஓமையா ஓமையா, எல்லாமே அழகாகவும் இதாகவும் இருக்கு. நீங்க சொல்ற கோயில் வந்து உயரத்துல ஒரு கோயில் இருக்காம, அந்த கோயிலா? அது காளை கோயில். இது கீழே என்றா இது மலையில தான் கீழே தான் இருக்கு. இதுதான் முருகன். இது கீழே இருக்கு. காலமே 5:30-6 மணிக்கு ஒரு பூசை நடக்கும். அந்த பூசை தான் இந்த பூசை ஐயா. போன உடனே இது நீங்க சொல்றது முருகன் கோயில் தான். அந்த கோயில் தான் இந்த காலையில 5 மணிக்கு பூசை பாக்குறது. அது இப்பதான் காளை கோயில். நான் இது வரைக்கும் போனது இல்லை வேல்ஸுக்கு, அதனாலதான் அங்க காலையில பூசை பார்த்தால் பூசை முடிஞ்ச உடனே நல்ல காஃபியும் சாப்பாடும். எத்தனை மணிக்கு அந்த பூசை? 5 மணிக்கு சுப்பிரபாதம் 5:30க்கு. என்ன கோயில்? முருகன் கோயிலா? முருகன் கோயில் தான். இந்த முருகன் கோயில் உள்ளுக்கே எல்லா தெய்வங்களும் வச்சிருக்காங்க ஐயா. தத்தாத்திரையில இருந்து எல்லா அதான் மெனி நேம் ஆஃப் தி ஒன் காட் சொல்லுவாங்க அவங்க. பல நாமங்களை கொண்ட ஒரு இறைவன். அன்னை வேளாங்கண்ணி அன்னையும் வச்சிருக்காங்க, ஏசு கிறிஸ்துநாதரையும் வச்சிருக்காங்க, பள்ளியும் வச்சிருக்காங்க. ஆனா நடுவுல வச்சிருக்கிறார்கள், ஜேசுவும் வச்சிருக்கிறார்கள். அதான் பல நாமங்களை கொண்ட த மெனி நேம் ஆஃப் தி ஒன் காட் சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு. ஆனா முருகன் பேஸ் கோயில் தான் முருகன். சிறப்பான பூசைகளும் அந்த அங்க ஒரு எல்லாமே ரொம்ப சுத்தத்துக்கு மேல சுத்தம். அதை விட ஐயா அந்த மலையிலே ஒரு வேல் ஒன்று வச்சிருக்கிறாங்க, கதிர்காம வேல் என்று சொல்லி. ஸ்கந்த வேல் தானே அந்த கோயில் பேர். மலையில நல்ல அழகாக இருக்கிறது. அதற்கும் பூசை இருக்காமன்னு சொல்லிச்சுன்னா தெரியல, நாங்க பார்க்கல. பெரிய ஒரு வேல் உண்டு. அங்க உள்ளவங்க அத்தனை பேரும் எல்லாரும் பக்தியால அவங்களும் பிரிச்சு கொடுத்திருக்காங்க. முருகன் கோயிலுக்கு ஒரு 10 பேர், துர்கியம்மன் கோயிலுக்கு ஒரு 10 பேர், மேல் மலை வேலுக்கு, அப்புறம் பிள்ளையார் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு வடிவா பார்த்தோம். அடிபடாமல் சண்டை பிடிக்காமல் எல்லாமே பிரிச்சு பிரிச்சு கொடுத்து, இந்த வாரம் முருகனுக்கு பூஜை பண்ற குருக்கள் குருமாருக்கு, அடுத்த வாரம் மலையில பஜனை எல்லாம் அப்படி செய்வாங்க. பஜனை நல்லா இருக்கு ஐயா. பஜனை எல்லாம். தகவலுக்கு நன்றியா. நன்றி ஐயா. நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தர்மாயா சொல்லுங்க. நான் ஐயா நேற்று முகநூல்ல பார்த்தேன், உங்களோட மகன் ஒரு யாகம் ஒன்று செய்வதை போல ஒரு படம் பார்த்தேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதாவது அவர் பக்கத்துலதான் இந்த இடம் மகாருத்ர யாகம் செய்தார். உள்ள சிவாச்சாரி பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து சிவலிங்கத்துக்கு மகாருத்ர யாகம் செய்து ருத்ரன் ஜெபிச்சு சுவாமி லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி லோகக்ஷேமத்துக்காக சுவாமிக்கு படிக்கட்டு அபிஷேகம் சொல்லக்கூடிய திரவிய அபிஷேகம் மூலம் மகன் தான் ருத்ரன் ஜெபிச்சு மகனும் பேரனும் போயிருந்தாங்க. இவங்க தான் ஜெபிச்சு அந்த சுவாமிக்கு நல்லா அபிஷேகம் பண்ணி விபூதி அபிஷேகம் பண்ணி கலவாபிஷேகம் சந்தனத்தினால் அபிஷேகம் பண்ணி சிறப்பாக நடத்துறார்கள். நானும் அந்த படங்களை பார்த்தேன். எனக்கும் நல்ல சந்தோஷம் ஐயா. நான் நேற்று இரவு பார்க்கும்போது நான் உங்களை கேட்ப வேண்டிய வச்சேன். எங்க நடந்தது?
அது ஹரோலேருந்து கொஞ்சம் தள்ளி போடும் போல இருக்கு. அது இந்த இந்தியாவில் உள்ள கொஞ்சம் அந்தனர் குழு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இங்கே உள்ள சிவாச்சாரியர்களுக்கு அழைப்பு கொடுத்து அவர்களை கொண்டு சிறப்பாக நேர்ந்த அபிஷேகங்கள் இந்த 11 ஊரு ஜெயிப்பாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ருத்ரன் ஜெபிச்சு முதல் சமகம் சஞ்சமயச்சமயத்தில் அப்படி படிச்சுட்டு அவங்க 12 சமகங்களும் படிச்சு அப்புறம் புருஷ சுத்தம் ஜெபிச்சு சுவாமிக்கு அந்த கும்பத்தை அபிஷேகம் பண்ணி தீபாராதனை பண்ணி இதுல என்னன்னு கேட்டாயா பிராமண போஜனம் தான் முக்கியம். அப்படின்னா என்ன ஐயா அது? அந்தனர் பெருமானுக்கு சாப்பாடு கொடுக்குது. நிறைய பேர் போயிருக்காங்க ஐயா. நிறைய குருக்கள்மாரும் கலந்து கொண்டு அந்த விழாவை சிறப்பித்தார்கள். பார்த்தேன், நிறைய சிவாச்சாரியர் இருந்து பார்த்தேன். அதான் என்னன்னு அதாவது இந்தந்த மாசங்களில் என்னென்ன செய்ய வேண்டும் இருக்கு. இப்போ சித்திரை மாசம் வைகாசி மாசம் பூராவும் ருத்ரம் இதெல்லாம் ஜெயிப்பாங்க. அப்புறம் ஆடி மாசம் வந்தா தேவி மகாத்மியம் வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பகவதி சேவை செய்வார்கள். சண்டி ஹோமம். புரட்டாசி மாசம் சண்டி ஹோமம். சண்டி என்றது ஹம்சனை, அதாவது பார்வதியால அழைக்கப்பட்டு அவருடைய ரத்தங்கள் எல்லாம் உறிஞ்சுவதற்கு அழைப்பாரு. அதான் அந்த சண்டி என்று அப்ப அந்த சண்டிக்கு யோகம் செய்யறது அது என்ன ஐயா? அதாவது இந்த எதிர்காலிகளை எல்லாம் எதிர்க்கக்கூடியதற்கு ஒரு சக்தி இருக்குதாரு. இப்போ பல்வலின்னா ஆஸ்பத்திரிக்கு போவோம், உடம்பு சுகம் இல்லைன்னு ஆஸ்பத்திரி போவேன். சண்டை கிட்ட யாரா வீட்டு வாசல் அடிச்சுட்டு போனா எங்க போவோம்? போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், கூட்டு என்ட்ரி பண்ணிட்டு வருவோம் இல்லையா? அவன் விசாரிப்பான் என்ன. அது போல இந்த தெய்வங்களுக்கு ஒவ்வொரு செக்ஷனா கொடுக்கப்பட்டிருக்கு. சாந்தமா இருக்கக்கூடிய தெய்வங்களை சாந்தமாகவும், கோபமான தெய்வங்களுக்கு சண்டி சண்டி சண்டேஸ்வரி சண்டரூபதாரணி அப்படி வரும் ஸ்லோகம். அப்ப சத்துருக்களை சம்ஹாரம் செய்வதற்காக தேவர்களுக்கு கஷ்டங்கள் வந்த காலத்திலே சண்டி ஹோமம் செய்தார்கள். தேவரும் அசுரம் எந்த நேரம் சண்டை பிடிச்சபடித்தானே ஐயா. அப்ப சிவபெருமானும் பிரம்மா விஷ்ணு திருமூர்த்தியாக வந்தவர்கள் துர்கா பரமேஸ்வரி. அதனாலதான் அம்பாளுக்கு பாருங்க சங்கு சக்கரம் இப்படி கைய துர்கியம்மன் கோயில பார்த்து அம்பாள் ஒரு கையை மட்டும்தான் காட்டுவாள், அபயம் மட்டும்தான். 2 கை அபய கரம் இல்லை, அபயம் மட்டும்தான். ஆனால் சிவபெருமானுக்கு 2 உண்டு. என்னிடத்தில் சரணடைந்தால் நான் உனக்கு உதவி செய்வேன். இப்படியாக 4 முகம் 4 கை 8 கை 16 கை 18 கை. இந்த அம்பாளுடைய தேவி மார்க்கத்திலே நிறைய அவதாரங்களிலே 2 கை உள்ளதுதான் பார்வதி அம்மன். அவளுக்கு அதுக்கு மேல வராது. 2 கை சாந்தம். பார்வதி அம்மனுக்கு 2 தானே. ஒன்ன கிளிய வச்சிருப்பாள், கையை தொங்க போட்டிருப்பாள், அதெல்லாம் சாந்தம். 4 கைன்னு வந்த உடனே மகாலட்சுமிக்கு 4, 2 கையிலே தாமரையும் அபயவரக சாந்தம். அம்பாளுக்கு 8 கை. அப்படி வார நேரம் சங்கு சக்கரம் அதுல பார்த்துட்டீங்க. கபால மாலா கண்ட நமர்கம் கோபமா நிறைய ஆயுதங்களை வச்சிருப்பான். இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல அவன் ஆயுதத்தையே வச்சு கொண்டிருக்கான்னா எங்களுக்கு எதுவும் துன்பம் வந்தால் எங்களை காப்பாத்து. அதுபோல அம்பாளுடைய கையிலே இருப்பது ஆயுதங்கள் அனைத்தும் எங்களை காப்பதற்காக. அதனால்தான் அம்பாளுக்கு சகுங்கும விலேபனாமணி கஸ்தூரியம் சொல்லி ஒரு தியானம். மாதர்மே மதுகைட பக்னி மனுஷ பிராணமகாரோக்கியமே அப்படின்னு ஒண்ணு. இப்படியாக தேவி மாதத்துல நிறைய ஸ்லோகங்களினாலே அம்பாளை அழைத்து அவளுக்கு பூஜை பண்ணி தேசிக்கா பூசணிக்கா வெட்டி ஹோமம் பண்ணி இந்த துஷ்டர்களை சம்ஹாரம் அழிப்பதற்காக. சில பேர் நினைக்கிறாங்க சத்துருக்களை சம்ஹாரம் என்றால் சேர்த்துக் கொள்வது, கோபம் இல்லாமல் இருப்பது. அவனுக்கு உள்ள கோபங்கள் எதிராளி இல்லாமல் நண்பனாக மாற வேண்டும். அதுக்குதான் சண்டி ஹோமம். அந்த
ஒவ்வொரு பிரிவாக பிரித்து ஒவ்வொரு அவதாரங்கள் தங்கள் தொழிலை செய்கிறார்கள் மக்களை. நவராத்திரி நேரம் சில பேர் சப்தசதின்னு வாசிப்பாங்க. தேவி மாதத்துல உள்ளுக்கு ஒரு பாகம். அப்ப அதுல என்னென்ன வருது? சும்பவதம், மகிஷாசுரவதம், தூம்ரலோஜனவதம், ரத்த பீஜவதம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இதை படிச்சு கடைசி நாளைக்கு இந்த வாழை வெட்டுற நேரம் அந்த அம்பாளை சாந்தப்படுத்துவதற்காக அம்பாளுக்கு அம்பா சாம்பவி சந்திரமுனிபலா வர்ணா உமா பார்வதி காளி ஹைமவதி சிவாத்மயனி காத்தியாயனி பைரவி இப்படின்னு ஸ்லோகம் போய்கொண்டே இருக்கு. எல்லா தெய்வங்களையும் அதுல சொல்லப்படுது. காத்தியாயனி, பைரவி, சாவித்ரி, நவயௌவனா சுபகரி, சாம்ராஜ்ய லட்சுமி பிரதா, சித்ரூபி, பரதேவதா. சித்ரூபி பரதேவதா. இந்த பரதேவதைன்னா எல்லாத்துக்கும் சேர்ந்தவள். பரதேவதா பகவதி. பகவதினா மலையாளம் ஒரு நிறைவில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியும் பஜே என்பதான். அப்படிதான் ராஜராஜேஸ்வரி இப்படின்னு நிறைய ஸ்லோகங்களும் எல்லாம் அனுபவத்திலேயும் பக்குவமா இருந்து படிக்க வேணும் ஐயா. எனக்கு நான் இந்த அம்மன் கோயில் பூசை போது எனக்கு இந்த ஸ்லோகம் சொல்லி ஞாபகம் இருக்கிறது. சந்தோஷம். நீங்க இவ்வளவு விஷயங்களை இல்ல இது தேடுவது கஷ்டம் ஐயா, தேடிக்கொள்ளணும். அப்ப படிச்சது அப்ப அருணாத்தரங்கி தாட்சி திருத பாஷாம் குஷ புஷ்பபான சாபாம் இப்படி இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சின்ன வயசுல நாங்க படிச்சு பூசை போது சொல்ல வேண்டி இருக்கணும். மீன் குஞ்சுக்கு நீந்த சொல்ல தேவையில்லை. இல்ல மற்றவங்க சொல்லும் போது கேட்டு மனப்பாடம் ஆயிரும். சின்ன வயசுல இப்ப எனக்கு மட்டும் இல்லை. இப்ப நாங்கள் இந்த தொழில் என்பதால் அந்த கோயிலுக்கு வர அடியார்கள் தினமும் பெரிய அடியார்களுக்கெல்லாம் மந்திரம் தெரியும். நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. வாணி அக்கா வந்தாண்டா வந்தா நாங்கள் 9 மணிக்கு நிறைவு செய்து விடுவோமா? ஆமா சொல்லுங்க. அப்புறம் இப்ப அதான் இந்த கோயில்ல இந்த சில அடியார்களையே தினமும் வருவார்கள். எல்லா இதுக்கும் அப்படியா பலர் இருக்கு. அவர்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆலயத்தில் நடக்கும் ஒவ்வொரு விஷயம் நாங்கள் புரிதா ஒரு ஐயா வந்தா அவர் சொல்லி தருவார் எல்லா விஷயம் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க. அந்த அளவுக்கு அடியார்களும் இந்த கோயில்ல பங்கு பெற்று எல்லா விஷயமும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அடியார்கள் ஐயா கம்பன் தரியும் கவி பாடும் சொல்வது போல அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவங்களுக்கு பூனல் ஒன்றுதான் இல்லை. நாங்க சொல்ல விடுறேன் இல்லை ஐயா. நாங்கள் அவங்கள சொல்ல விடாம நாங்களே சொல்லி கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். அவர்களுக்கு நிறைய விஷயம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். சில பேர் உண்மையிலேயே ஆத்மாத்மாக இந்த ஆலயங்களில் தங்களை ஈடுபடுத்தி எல்லா விஷயத்தையும் ஒரு பெரும் ஒரு பணியாக தலையில் சுமந்து கொண்டு செய்வார்கள் சிலர். அது அவர்கள் அப்படியானவர்கள் இருப்பதால் தான் ஆலயங்களும் சிறப்பாக நடைபெறுகிறது. அது மகிழ்வானபடி அப்படி பலரை பார்த்திருக்கிறேன் எல்லா ஆலயங்களையும். சில பேரையா தெரிஞ்சும் சொல்ல மாட்டார்கள். தனியா உட்கார்ந்து புத்தகத்தை வச்சு விட்டு ஐயா என்ன சொல்றாரு என்பதை லலிதா சாஸ்திராமம் திருசதி லட்சாரி செய்யும்போதும் அவங்களும் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜி சிவ சிம்மாசனேஸ்வரி ஜெபிச்சு கொண்டு இருப்பாங்க. வாணி இல்ல சர்மாண்ணா, நீங்க தான் பண்றீங்களோ? ஆமா ஆமா. ஓ பரவாயில்ல, சந்தோஷம். வாணி விடுமுறை நிற்கிறார். அவருக்கு பேங்க் ஹாலிடே விட்டாங்க. இல்ல ரெண்டு வாரம் வாணி விடுமுறை. அடுத்த வாரம் பெற மாட்டாங்க. ஆமா சரி சரி சரி. லட்சுமி அவர் உணர்ந்திருக்கிறார். அவர் மியூட் எடுத்துட்டு கேள்வி எதுவும் இருந்தா கேட்கறதுக்கு நின்றாரோ தெரியவில்லை. வணக்கம் வணக்கம் 2 பேருக்கும் வணக்கம் ஐயா. நலமா இருக்கிறீங்களா? நலம் 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 அறிய ஆவல். என்னிடம் ஒரு கேள்வியும் இல்லையா, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. கேள்வி இருந்தால் திரும்பி வருகிறேன் ஐயா. அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் போது கேள்வி வருமே. என்ன கேட்டுக்கொண்டிருக்கும் போது கேள்வி வருமே. கேள்வி வரும். அது நாங்க திரும்பி சொல்லலாம் சர்மா. இல்ல இப்ப அவன் சொல்லி இருந்தா அந்த வேல்ஸுக்கு போனபடி அதைத்தான் நான் உடனே எந்த மனதுக்குள்ள வந்தது. என்ன நீங்க எந்த கோயிலுக்கு போனீங்க? வேல்ஸ் மாதிரி வேற எந்த கோயில்? நாங்கள் வேல்ஸ்ல இல்ல வேல்ஸுக்கு நாங்க முந்தி வந்த நாள் தொடக்கம் போயிருக்கிறோம். அப்ப முதல் துறந்த நாளையில அப்ப ஒரு சின்ன பிள்ளையார் உண்டு. இப்போ அந்த பிள்ளையார் இந்த முன்னுக்கு இருக்கிறாரு. அந்த அதுல கொஞ்சம் பெரிய பிள்ளையார் ஆக்கி வச்சிருக்கிறேன். நல்ல ஒரு இது. அப்போ ஒரு ஒட்டியடி பாதை. அப்ப போறது சரியான ஒரு பயங்கரமான இது. ஒரு கார் போனா ஒரு கார் திரும்பி வரையலாம். அதன் அப்ப சரியான பயங்கரம் அந்த நேரங்கள்ல. அப்படிதான் வச்சிருக்காங்களாமா.
இப்பயும் அப்படித்தான் இருக்கு ஐயா. ஆனா கொஞ்சம் வசதி விட்டுருக்குறாங்க. ஒரு கார் வந்தா அந்த முன்னுக்கு தெரியும். அப்ப நாங்க திரும்பி இதுண்ட நிக்கலாம். ரெண்டு வரலாம். அதாவது கதிர்காமம் எப்படியோ அப்படித்தான் இங்கே. அப்படியேதான். ஓமையா அதேதான். அந்த அந்த இதுகள் தான். மற்ற அந்த சாமியா இருந்தார் அந்த சிங்கள ஐயா, அவர் வந்து நல்ல ஒரு சாமி ஐயா. என்ன சுப்பிரமணிய சுவாமி, சுப்பிரமணிய சுவாமி. ஓமோ போனால் விடமாட்டார் ஆக்களை அந்த நாளையில. அப்ப சனங்களும் குறைவு, போக்குவரத்தும் குறைவு தானே. அப்ப நல்லா இருந்து அவர் சொல்லேக்க அது படம் எடுத்திருக்கிறான். என்னென்னு படம் எடுத்தாண்டதான் யோசிச்சேன் உடனே. ஐயா உள்ளுக்கு படம் எடுக்க விட மாட்டாங்க. லெதர் சாமான் நகுலாவுக்கு ஸ்பெஷலா விட்டுருப்பாங்க. ஆனா படங்கள் போட்டோ எடுக்க கூடாது, மற்ற லெதர் சாமான்கள் எல்லாம் உள்ளுக்கு கொண்டு போக கூடாது. அப்படி என்று கரியான ரூல்ஸ்கள் எல்லாம் இருக்கிறது. இப்போ இருக்கிறதா இருக்கலாம் நினைக்கிறேன் அநேகமாக. மச்சம் சாப்பிடாம 3 நாள் மாமிசம் உண்டால் உள்ளுக்கு போக கூடாது. விடமா கேப்பினம் அதுல உள்ளுக்கு போயிருக்கல வாசல்ல. தகவலுக்கு நன்றிமா. நன்றி நன்றி. சர்மா ஐயா கேட்டிருந்தார். நான் வந்து கைலாச மலைக்கும் போய் வந்திருந்தேன் ஐயா. சந்தோஷம். அதுவும் பார்த்திருந்தேன். அதுவும் எனக்கு ஒரு கொடுப்பனவு பார்த்தேன். அடுத்த வாரம் கைலாச மலை போன அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி 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 ஐயா. நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்ப லண்டன் தமிழ் வானொலி ஆன்மீக பாலம். பேசுவோம். நித்யானந்தரோட உங்களோட நேரம் பெறும்போது சொல்லுங்க, நாங்க விடைபெற்றுக் கொள்கிறோம். அவருக்கு என்ன 7 நிமிடங்கள் இருக்குது ஐயா. பாப்போம். ஆமா, யாராவது கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் வந்து ஐயாவிடம் கேள்விகள். இந்த ஆலயம் மாதிரி வேற என்னென்ன ஆலயங்கள் ஐயா இருக்கிறது அங்க வேல்ஸ்ல? அங்க ஒரு கோயிலும் இல்ல. இந்த பக்கத்துல கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி வந்தால் நம்மளோட லம்போ ஐயா ஒரு பிள்ளையார் கோயில் கட்டி இருக்கிறார். அது புதுசா கட்டிக்காரன்னு சொல்லி இப்ப நான் வேற ஒரு நண்பர் சொல்லியிருந்தார். வேலை திருப்பணி வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது ஐயா. பாலஸ்தானம் பண்ணி அங்கு அந்த கோயிலும் சீக்கிரமா கும்பாபிஷேகம் நடைபெறும். நாங்கள் லண்டன் தமிழ் வானொலி மூலமாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அப்ப 2 ஆலயங்கள் இருக்கு. 2 ஆலயம் தான் ரெடி ஆயிட்டாரு. வராங்களா பாபம்? நெவி சக்கா ரெடி ஆயிட்டாங்க. அடுத்த நிகழ்ச்சிக்கு அவர்கள் ரெடி ஆகிறார்கள். ஐயா, நீங்கள் உங்களது தொகுப்பை முடித்துக் கொள்றேன்டால் நான் நிறைவு செய்வோம். ஆமாம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நான் இப்போதான் வந்தேன், வெளியில போயிட்டு இப்பதான் வந்தேன். உங்களுடைய சிவக்க நானும் வாழ்த்துக் கொள்கிறேன். நாங்கள் நிறைவு செய்வோம் அம்மா. ஆமாம், நன்றி. 6 தளந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெப்பை குறு செய்தனியேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய வஞ்சை வாழ்க, ஆனிதன் நடங்கும் வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் என்று சர்மாயாக்கும் நடாமோகனுக்கும் வாணியக்காக்கும் இந்த செல்வந்தி அன்புலங்களும் தவமலர்னு அவதான் காலையிலேயே வந்து ஆரம்பிச்சு வச்சிருவா பாவம். தவ மலர் தவத்தினாலே கிடைக்க மலர். அந்த அம்மாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் சொல்லி எல்லாருக்கும் நன்றி 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 நன்றி. சிறப்பாக ஆன்மீக பாலம் தொகுப்போடு இணைந்திருந்த மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கலையா அவர்களுக்கும், சர்மாண்ணா உங்களுக்கும், இந்த நிகழ்வில் இணைந்து சிறப்பித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து மீண்டும் அடுத்த வாரம் ஐயா சிந்தனை நேரம் ஆன்மீக பாலத்துடன் எத்தனையாவது ஆன்மீக பாலம் நிகழ்வென்று எனக்கு தெரியவில்லை ஐயா. நான் வேணுமெண்டா தொகுப்பில் பார்த்துட்டு அடுத்த வாரத்துக்கு உங்களது நிகழ்வு எத்தனையாவது என்று சேர்த்து சொல்லுங்க. நன்றி. நன்றி சர்மாண்ணா. நன்றி நித்யானந்தன் அவர்களே. நன்றி அண்ணா. அடுத்த நிகழ்வாக கிறிஸ்தவ நற்சிந்தனையோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம் தவமிழரக்கா. வணக்கம் செல்வி அவர்களே. உங்களுக்கு நிறைந்த நன்றியும் வாழ்த்துக்களும் கூறியபடி மும்மத சிந்தனை நேரம் இப்போது ஆரம்பமாகிறது. ஜெயானடேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். நான் மீண்டும் இணைந்து கொள்கிறேன் அக்கா. ஆம் ஆம் ஆம். வணக்கம் ஜெயானடேசன் அவர்களே. இனிய காலை உற்சாக வணக்கம். வணக்கம் செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கும், அடுத்தது பாமுக தோப்பாளினி தமிழர் கல்விராஜனுக்கும், இந்த நேரத்தில் கலைவாணி மோகன் அவர்களையும்
அதிபர் நடாமோன் அனைத்து பாமுகளுக்கும் எனது எங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு நன்றி மணிந்து தியானதேசம். இன்று பாஸ்கா காலத்தின் 6ஆம் வாரத்தின் முதலாம் நாள் திங்கட்கிழமை. எனது ஆக்கம் 2014 கிறிஸ்தவ நற்சிந்தனை. இயேசு தூய ஆவியானவர் பற்றி கூறும்போது அவர் என்னை பற்றி சார்ந்து பகர்வார் என்றார். தூய ஆவியானவன் மனிதரின் உள்ளிருந்து செயல்படுவார். இயேசுவில் நம்பிக்கை வளர்த்து அவரை அன்பு செய்து வாழ வழிகாட்டுபவர். மனிதர் வழியாகத்தான் அவர் இயேசுக்கு சார்ந்து பகிர்ந்தார். நீங்களும் சார்ந்து பகர்வீர்கள் என்று இயேசு சீடர்களுக்கு கூறுகின்றார். இயேசுவை பின் செல்வர்களை முதன்மையான பணி அவருக்கு சார்ந்து பகர்வதுதான். சார்ந்து பகர்வதற்கு முதல் தேவை இயேசுவோடு இருப்பது. தொடக்க முதல் சீடர்கள் இயேசுவோடு இருப்பதால் தான் நீங்களும் எனக்கு சார்ந்து பகர்வீர்கள் என்றார். யோவான் தனது முதல் கடிதத்தில் வாழ்வளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டுணர்ந்தோம், வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சார்ந்து பகிர்கின்றோம் என்றார். இயேசுவோடு இருக்கும்போது உறவு வலுவடைகின்றது, நம்பிக்கை வளர்கின்றது, அந்த நம்பிக்கை செயல்களாக வெளிப்படுத்துகின்றது. இயேசுவின் சாட்சிகளாக வாழ அழைக்கப்பட்டுள்ள நாம் இயேசுவை கண்டு அவர் பேசுவதை கேட்டு அவரை உற்று பார்த்து உணர்ந்தவர்களாக இருக்கின்றோமா? இயேசுவுக்கு சார்ந்து நாங்கள் பகிர்கின்றோமா? இந்த மாதம் அன்னை மரியாளின் வணக்க மாதம். நேற்று காண அன்னையின் பெரிய திருவிழா ஒன்று நடந்தது. நானும் பங்கு பெற்றினேன், அண்ணாவையும் சந்தித்தேன். சிறப்பாக வைகாசி மாதம் வணக்க மாதத்திலே அந்த மாதாவோட காண திருவிழா சிறப்பாக, அன்னை மரியாளின் திருவிழா மிகவும் சிறப்பாக நடந்தது. எல்லோரையும் நினைத்து நானும் உரைய வேண்டுதல் செய்தேன். அருள் நிறைந்தவளே மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே மரியே வாழ்க. மரியே வாழ்க, அன்னையே வாழ்க, அடைக்கலந்தருக ஆறுதல்